அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை ஆங்கில ஏகாதிபத்திய அரசானது எப்படி சுரண்டுகிறது என்பதனை விஞ்ஞான ரீதியாக உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர்தான் இன்றைக்கு நம்முடைய கதையினுடைய கதாநாயகனாக விளங்கக்கூடிய ஜே.சி. குமரப்பா அவர்கள். அவர் ஒரு பொருளாதார நிபுணராக செயல்பட்டிருக்கிறார். 1912 சென்னையிலே ஒரு கல்லூரியிலே படித்து முடித்து அதன் பிறகு லண்டனிலே கணக்கு தணிக்கையாளரான பயிற்சி பெற்றார். அதன் பிறகு அமெரிக்கா சென்று அமெரிக்காவிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அந்த உரையிலே இந்தியா எப்படி அடிமைப்பட்டது என்ற தலைப்பிலே உரையாற்றுகிறார். எந்தெந்த வகையிலெல்லாம் ஆங்கில ஏகாதிபத்திய அரசானது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறது என்பதனை மிக துல்லியமாக ஆய்வு கட்டுரை மூலமாக விஞ்ஞான ரீதியாக எடுத்து நிரூபித்தார். அவருடைய அந்த உரையை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகை கட்டுரையாக வெளியிட்டது. அதன் பிறகு காந்தியடிகள் நடத்திய த யங் இந்தியா என்ற பத்திரிகையிலே கட்டுரைகளை எழுதி வந்தார். அந்த கட்டுரைகளில் ஒன்று பொது நிதியும் இந்தியாவின் வறுமையும் என்ற தலைப்பிலே அவர் வார வாரம் எழுதிய அந்த தொடராகும். இந்த தொடர் காந்தி அடிகளை மிகவும் அவர் மீது பற்றும் அவர் மீது மதிப்பும் கொள்ள வைத்தது. அந்த அளவிற்கு மிக தெளிவாக இந்தியாவினுடைய வறுமையினையும் அது எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது, அதனுடைய பொது நிதிகள் எப்படி சுரண்டப்படுகிறது என்பதனை மிக தெளிவாக அந்த கட்டுரையிலே அவர் எழுதி வந்தார். அதன் பிறகு காந்தியடிகளினுடைய கொள்கையிலே அவருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் பொருள் ஈட்டுகின்ற அந்த வேலையினை விட்டுவிட்டு தேச சேவைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். காந்தியினுடைய யங் இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியராக அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு வந்தார். 1930 காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்திற்கு சென்ற பொழுது தன்னுடைய யங் இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியர் பொறுப்பை ஜே.சி. குமரப்பா அவர்களிடம் விட்டு சென்றார்கள். அந்த பத்திரிகையிலே இந்திய மக்களை கசக்கி பிழிந்து ஆங்கில அரசு தனக்கு தேவையான அனைத்து பொருளாதாரங்களையும் இந்தியாவிலிருந்தே எடுத்துக்கொள்கிறது என்றும், அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நிதியினை உலகப் போருக்காக அது செலவிடுகிறது என்றும் ஆதாரபூர்வமாக அவர் அந்த கட்டுரைகளை எழுதினார். அதனால் பிரிட்டிஷார் ஜே.சி. குமரப்பாவின் மீது மிகுந்த கோபம் கொண்டனர். அவர் மீது தேச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு 1931 அவர் 1.5 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதித்தது. சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் மீண்டும் கைது செய்து 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அதிலிருந்து மீண்டும் வந்தவுடன் மீண்டும் 1930 சிறை தண்டனை விதித்தது. இந்தியாவினுடைய பல்வேறு சிறைகளிலே ஜே.சி. குமரப்பா அவர்களை ஆங்கில அரசு கைது செய்து அடைத்தது. நாசிக்கில் அடைத்தது, ஜபல்பூரில் அடைத்தது, இது போன்ற பல்வேறு சிறைகளிலே அவர் அடைத்து வைக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் விடுதலையான பிறகு அவர் எழுதிய பல்வேறு கட்டுரைகள், புத்தகங்கள், அவர் ஆற்றிய உரைகள் எல்லாம் தொகுப்பாக வந்திருக்கிறது. அதனுடைய தலைப்புகள் சிலவற்றை நாம் பார்ப்போம். கிராம இயக்கம், கிராமிய திட்டம், இந்திய ரயில்வேக்கள், கொள்ளையோ கொள்ளை, பொறுப்பற்ற அரசாங்கம், காந்திய பொருளாதாரம் என அவரது நூல்கள், பல நூல்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இப்படி தேச நலனுக்காக, தேச பொருளாதாரத்தை காப்பதற்காக, தேசத்திலே எப்படியெல்லாம் பொருளாதாரம் சிதைக்கப்படுகிறது என்பதனை எல்லாம் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்த ஐயா ஜே.சி. குமரப்பா அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்று அந்த சுதந்திர காற்றை சுவாசித்து 1960 ஜனவரி மாதம் 30 இறைவனடி சேர்ந்தார்கள்.
ஐயா, இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு படிக்காத மேதை காமராஜர் வந்தார் என்று சொன்னால், அதுபோல பல பேர் வந்தார்கள் என்று சொன்னாலும், படித்த ஜே.சி. குமரப்பா போன்ற பல்வேறு பொருளாதார நிபுணர்கள், பல்வேறு நிபுணர்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள். தங்கள் வாழ்நாளை ஒப்படைத்திருக்கிறார்கள். தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தினையும் கொடுத்து இந்திய சுதந்திரத்திற்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்தை நாம் தொடர்ந்து இனிமையாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நல்லவர்களை நமக்கு தேர்ந்தெடுத்து அவர்கள் வசம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பையும், நாட்டினுடைய பொருளாதார பாதுகாப்பையும், நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகங்கள், பொருட்கள் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய நபர்களாக தேர்ந்தெடுத்து நாம் அவர்களை அமர்ந்த வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தேசமும், நம்முடைய நாடும், நம்முடைய வருங்கால தலைமுறையினருக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.